அமேசானில் செடி போட்டிருந்தோம். ஒன்று ரிட்டர்ன் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. சரி அதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஊருக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா மழையினால் ஒரு வாழை மரம் சாஞ்சிருந்தது. அதில் கொஞ்சம் காய் பச்சையாக இருக்குது, இன்னும் பழுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு சீப் மட்டும் கொஞ்சம் பழுத்து இருந்ததுனால அதை வெட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டி எடுத்து வச்சுட்டு, இன்றைக்கி அக்காவும் ஊருக்கு வந்திருந்தாங்க. 2 பேரும் ஒரே டைமில் ஊருக்கு வரது. அப்பப்போ பிளான் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸில் அது நடக்காது. நடக்கிற டைமில் மேக்ஸிமம் 2 பேரும் ஒரே டைமில் அம்மா வீட்டில் இருக்க மாதிரி பார்த்து பிளான் பண்ணிப்போம். இன்றைக்கி அக்கா கேப்சிகம் பொரியல் செய்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சாங்க. அதுக்கு வந்து ஆயில், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு நல்லா நிறைய வெங்காயம் போடணும். ஏன்னா கேப்சிகமில் கொஞ்சம் காரம் இருக்கிறதுனால இதுதான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம போடுறதே மிளகாய் பொரியல் தான், அதனால் அது தேவையில்லை. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு 70 to 80% குக் ஆனதுக்கப்புறம் இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். வீட்டில் யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க புரட்டாசி மாதத்தில் அப்படிங்கிறதுனால எனக்கு மட்டும் செப்பரேட்டாக 2 முட்டையை உடச்சி ஊற்றி தாளிச்சாச்சு. அவங்களுக்கு செப்பரேட்டாக எடுத்து வச்சு அதில் தேங்காவும் போட்டு தாளிச்சாச்சு. ஸோ வெஜ் வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம், எக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எக்கு போட்டு வச்சுக்கலாம். ரெண்டோட டேஸ்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருந்தது எனக்கு. இதுக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் கீரை குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.